எல்லாருக்கும் வணக்கம். இப்போ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா குரோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இது வந்து என்ன ரீசன் தெரியலை. ஆனால் வந்து ஓப்ரா மினி அதில் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த வீடியோ எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவை கொடுக்குறேன். அண்டு பார்த்தீங்கன்னா இப்போது நேற்றுக்கு என்கிட்ட வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ஒரு சேனல் மோனிடைஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தான் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வியூஸ் போடலன்னு சொல்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் சேனல் மேலே தப்பே கிடையாது. முழுக்க முழுக்க உங்கள் மேலே தான் தப்பு. பிகாஸ் யூடியூப் பார்த்தீங்கன்னா வியூஸ் இது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். நீங்கள் இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. யூடியூப்பில் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் வியூஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம எப்போனா ஒரு டைம் வந்தால் வியூஸ் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம சேனல் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் கண்டென்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக சொல்லுங்கள். புதிய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நல்லாவே இருந்தாலும் ஏன் வியூஸ் போகலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்த கேள்விக்குறி என்னுடைய சேனல் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேனலில் நான் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாலும் வெரி குட்டாக தான் இருக்குது. ஏன் வியூஸ் போகலை? நான் வந்து சரியான கன்சிடென்சியை மெயின்டைன் பண்ணலை. அது ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. இது நான் 2-3 வீடியோவிலையும் சொல்லிட்டேன். ஸோ அதனால் எனக்கு நான் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய சேனலில் சொல்லாத விஷயம் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஏன் போகலை? தொடர்ச்சி இல்லை. உங்களுக்கும் எனக்கும் உள்ள கம்யூனிகேஷன் இல்லை. இந்த ஒரு ரீசனால தான். அது மட்டும் இல்லை, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் வியூஸ் போகாது. ஏன்னா அவங்களுக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்க 0. ஸோ 0லேருந்து 1 ஆகணும். 1லேருந்து 2, 3, 4, 5, 6 கமா போட்டுகிட்டே போகணும். அப்படி சப்ஸ்கிரைபர் சேர்த்தா தான் நம்ம சேனல் பூஸ்ட் ஆகும். சரிங்களா? அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீடியோ போட்டோன்னே அந்த 1000 பேருக்கு தானே நோட்டிஃபிகேஷன் போகணும். ஏன் போகலை அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவை பார்க்காம இருக்கலாம், டிஸ்லைக் பண்ணலாம். அண்டு ஒரு வீடியோவை நம்ம 3 நாளைக்கு பார்க்கலன்னா அந்த வீடியோ ஷோ ஆகாது. கொஞ்சம் பேருக்கு தான் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு யூடியூப்பை விட ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வியூஸ் போகுதுங்க. சும்மா இதில் போடுற கண்டென்ட்டை தான் எடுத்து அதில் போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா லைக்கும் 400-500 வருது. வியூஸும் 2K 10K 30K அப்படின்னு போகுது. ஆனால் நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது காமனாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கங்க. இது கூகுள் சைடில் இருந்து காமனாக என்னென்னா, நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக அந்த வீடியோ அப்யூஸ் கண்டென்ட்டாக இருந்தால் உடனே டெலீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சில சமயம் என்கிட்ட சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, சிஸ்டர் என்னுடைய வீடியோஸ் வந்து கொஞ்ச நேரம் டெலீட் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன், அப்யூஸ் கண்டென்ட் இருக்கிற விஷயத்த இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி நிறைய ஏஐ கண்டென்ட் போட்டு வியூஸ் எடுக்கிறாங்க இல்லையா? அதாவது சம்மந்தமே இருக்காது, இயற்கைக்கே பொருந்தாத வீடியோவெல்லாம் ஏஐயில் உருவாக்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் நம்ம போட்டால் கண்டிப்பாக யூடியூப் வந்து அதை அனலைஸ் பண்ணும். அது நம்ம போடுற வீடியோ மற்றவங்கள பாதிக்குதான்னு செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது அப்படி ஏதாவது பாதிச்சிச்சுன்னா யூடியூப்பை ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகும். அதில் நீங்கள் எடுத்த வியூஸ் போகும், வாட்ச் ஹவர்ஸ் போகும், எல்லாமே போகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ அப்லோட் பண்ணுற மெத்தட் கூட மாறி இருக்குது. நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோ நியூ மெத்தடில் எப்படி காப்பிரைட்ஸ் இல்லாமல் அப்லோட் பண்ணுறது, அப்புறம் ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் யூடியூப் ஷார்ட்ஸு வீடியோ ஏஐ நிறைய வந்துடுச்சுங்க. இந்த ஏஐயால் தான் நான் வியூஸே போகலன்னு சொல்லுவேன். சரிங்களா? நிறைய இடத்துல ஏஐ வந்துடுச்சு. ஸோ ஏஐயை நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம சேனலுக்கே ஆபத்து. என்னுடைய 2 சேனலும் இப்படி தான் போச்சு. கனித்தமிழ் அனிமி, கனித்தமிழ் விலாகு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக வீடியோ எடிட்டிங் கற்றுக்குங்க. காப்பிரைட் இல்லாத சாங் கற்றுக்குங்க. நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் ஜஸ்ட் கேமராவில் ஷூட் பண்ணி அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடவே முடியாது. அதை நீங்கள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே கொண்டு வந்து மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லைனா நம்ம சேனல் என்றைக்குமே 0 தான். இது உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்குறேன். அண்டு ஃபேஸ்புக் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. கம் பேக்.
நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா?